விஜயமுருகன் அவர்களுடைய முயற்சியின் மூலமாக 13 ஆண்டுகள் சிறப்பாக முன்னேறி கொண்டு வருவது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. நீதிச்செல்வன் அவர்கள் சொன்னது போல் யாருடைய துணையும் இல்லாமல் தனியாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது சிறப்பு. அந்த இளைய நண்பரை நான் வாழ்த்துகிறேன். இந்த மேடையில் இவரை வாழ்த்துவதற்காக சினிமா உலகத்தைச் சேர்ந்த நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள், நம்முடைய அருமை நண்பர் சுவாமிநாதன், பன்னீர்செல்வம் மற்றும் டாக்டர் ரவிச்சந்திரன், கொடைக்கானல் காந்தி அவர்களெல்லாம் அவரை வாழ்த்துவதற்காக நாம் திரண்டிருக்கிறோம். அந்த அளவிலே சினிமா துறையில் அவர் எல்லா வளமும் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்ற நேரத்திலே நான் சென்ற முறை சொன்னது போல் சினிமா உலக பிரமுகர்கள் நிறைய இருக்கிற காரணத்தினால் என்னுடைய சிறிய விண்ணப்பம், நாட்டை சார்ந்த படங்களையும் கொஞ்சம் எடுக்க வேண்டும் நீங்கள் என்று சொன்னால். இப்போது சின்ன திரை தான் இப்போ நிறையா அதிகமாக கொண்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு அது கூட போயிடும் கொஞ்ச நாளில். இன்றைக்கி மார்னிங் ஒரு டெல்லியிலேருந்து ஒரு டிவியில் ஒருத்தர் பேசுகிறார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு சினிமாவும் இருக்காது, இனிமேல் சின்ன திரையும் இருக்காது. அந்த அளவிற்கு மிக மிக வேகமாக அயல் நாடுகளில் இது பரவி கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை உலகிலே இந்தியாவில் உள்ள மக்கள் தான் மனதிற்கு மரியாதை கொடுப்பவர்கள். இயந்திரத்தை காட்டிலும் மனதிற்கு மரியாதை கொடுக்கிற ஒரு சமூகம் இந்திய சமூகம். ஆகவே இந்த இந்திய சமூகத்தில் நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லும் என்று சொன்னால், இந்தியா உலகை ஆளுகின்ற பொழுது உலக மக்கள் அதை பெருமைப்படுவார்கள். சின்ன திரையிலே நாம் தினந்தோறும் பார்க்கின்ற, நான் அதிகமாக பார்ப்பதில்லை, என் மனைவி பார்க்கிறார், தினந்தோறும் திட்டு வாங்குவாள். ஆனால் வீட்டில் ஹோம் மேக்கராக இருப்பவர்களுக்கு வேறு வேலை இல்லை. ஆகவே அதை பார்த்து தான் தீர வேண்டும், நேரம் போக வேண்டும். ஆனால் அத்தகைய சமுதாயத்திலே தான் நிறைய பேர் இதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய கடமை மிக அதிகமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் கிரிமினாலஜி படித்தவன், சட்டத்திலே கிரிமினாலஜி படித்தவன். டாக்டரேட் எப்படி தண்டனை கொடுப்பது என்பதிலே நான் டாக்டரேட் வாங்கியவன். கொலை தண்டனைக்கு ஒரு கருப்பு இன நீதிபதி இருந்தான் என்று சொன்னால், வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒருவன் குற்றவாளியாக இருந்தால் அவனுக்கு அதிகபட்ச தண்டனை அவன் கொடுப்பான். அதேபோல் வெள்ளை இனத்தை சேர்ந்த நீதிபதி அங்கே இருந்தால், இது உலக அளவில் நடப்பது, அமெரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவிலேயே நடக்கிறது. வெள்ளை இனத்தை சேர்ந்த நீதிபதி இருந்தால் கருப்பிடத்தை சேர்ந்தவன் தவறு செய்தால் அதற்கு மேக்சிமம் தண்டனை கொடுப்பான். இதுதான் உலகத்தில் நடக்கிறது. அந்த கிரிமினாலஜிலே நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிப்போம், கிரிமினல்ஸ் ஆர் நாட் பார்ன் அண்ட் தே ஆர் மேட் பை தி சொசைட்டி என்று சொல்லுவோம். கிரிமினல்ஸ் தவறு செய்பவர்கள் தவறு செய்பவர்களாக பிறப்பதில்லை, இந்த சமுதாயம் அவர்களை தவறு செய்பவர்களாக மாற்றுகிறது. இந்த 20வது நூற்றாண்டில் தவறு செய்வதற்கு தூண்டுவது இந்த சின்ன திரை. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், நீங்கள் டைரக்டராக இருக்கிறீங்க, அதுக்காக சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். எந்த மருமகள் எப்படியெல்லாம் கெட்ட மருமகளாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எந்த மாமியார் மருமகளை கொல்ல வேண்டும் என்பதை அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். கிரிமினாலஜிலே ஒரு சப்ஜெக்ட் உண்டு, 18 வயதிலிருந்து 20 வயதுக்குள்ளே இருக்கிற மனிதனுக்கு தான் அது நல்லவனாக மாறுகிறானா கெட்டவனாக மாறுகிறானா என்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அடாலசன் பீரியட் என்று சொல்லுவோம். அந்த டைமில் அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்பது அவன் மூளையில் ஏறும். நல்லதை அவனுக்கு சொன்னால் நல்லவனாக இருப்பான், கெட்டதை சொன்னால் தீயவனாக மாறுவான். இதுதான் சொசைட்டி மேக்ஸ் கிரிமினல்ஸ் என்பது. ஆகவே அந்த அளவிலே இத்தகைய சமுதாயத்தில், இப்படி ஒரு சென்சிட்டிவான ஒரு சமுதாயத்தில் எப்படி கெட்டவளாக வாழ வேண்டும் என்று சொல்லுவோமே என்று சொன்னால், அது போன தடவை பேசும்போது நம்ம ஒரு டைரக்டர் சொன்னார், நீங்கள் முழுமையாக அந்த கதையை பார்க்க வேண்டும், கடைசியிலே கெட்டவனுக்கு நாங்கள் தண்டனை கொடுப்போம் என்று சொல்லுகிறார். இது 2-3 வருஷம் சொல்லி கெட்டவன் கெட்டதெல்லாம் செய்து கடைசியில் எல்லாரும் சாக போகிறவங்க தானே, நானும் சாக போகிறோம், நீ எல்லோரும் சாக போகிறவர்கள் தான் இறைவன் படைத்த படைப்பில். கடைசியிலே எல்லாம் சாக போகிறவன் தான், அதில் கடைசியில் அவன் நல்லவனாக அவனை கொடுமைப்படுத்துவது தவறு. ஆகவே அது சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால் நல்ல காரியங்களை இதே செய்யலாம். அது சொல்லுவதையே கூட ஒரு மருமகள் கெட்ட மருமகளாக இருக்கலாம், ஒரு மாமியார் கெட்ட மாமியாராக இருக்கலாம், கணவன் கெட்டவனாக இருக்கலாம், மனைவி கெட்டவளாக இருக்கலாம். அதை சொல்லுகிற முறையில் அதை நாசுக்காக சொல்ல வேண்டும். அந்த காலத்திலே சினிமா எடுத்தவர்களும் அப்படி தான் சொன்னார்கள். நாங்கள் பார்த்தவரை சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் வரை அந்த இது இருந்தது. அதற்கு பிறகு வாழ்க்கை கொச்சைப்படுத்தப்பட்டு என்று ஒரு எண்ணம் வருகிறது. ஆகவே இந்த சமுதாய மாற்றத்துக்கு ஏற்றபடி நீங்கள் இந்த சமுதாயத்திற்காக செய்ய வேண்டும் என்று உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன்.
ஏனென்று சொன்னால் சமுதாயம் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை, சமுதாயம் இல்லை என்று சொன்னால் சினிமா இல்லை. இந்த இளைஞர் சமுதாயம் நல்ல முறையிலே வளரவில்லை என்று சொன்னால் இந்தியா என்ற திருநாடு இல்லை. இந்தியா என்ற திருநாடு இல்லை என்று சொன்னால் உலக மக்களுக்கு வாழ்க்கை இல்லை என்ற அளவிற்கு இந்த நூற்றாண்டு போய் கொண்டு இருக்கிறது. அந்த அளவிலே உங்களுடைய பொறுப்பு மிக 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 அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் சட்டத்திலே கோர்ட்டிலே சொல்லி நாங்கள் 10 பேரை தண்டனை கொடுத்து விடுவோம், தூக்கு தண்டனை கொடுத்து விட முடியும். நிறைய பேர் கொடுத்துருக்கேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தவறு செய்தால் அவனுக்கு உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு ஆகணும், அதில் ஒன்றும் பெரிய எனக்கு இது கிடையாது. ஆனால் இந்த சமுதாயத்தை மாற்றுகிற முறை உங்களுக்கு உண்டு. ஏனென்று சொன்னால் நீங்கள் நேரடியாக பொதுமக்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். இந்த துறை ஒன்றுதான் நேரடியாக பொதுமக்களை கவர்கின்ற துறையாக இருக்கிறது என்ற காரணத்தினால் உங்களுடைய கடமை இந்த சமுதாயத்திற்கு மிக அதிகமாக இருக்கிறது உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதைத்தான் சொல்லணும்னு காலையில் நினைச்சேன். அவர் முருகன் சொல்லும்போது இதைத்தான் நினைத்தேன். ஆகவே அந்த அளவிற்கு நீங்கள் இந்த சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, முருகன் நல்ல முறையிலே வாழ்ந்து வளம் பெற்று நிறைய பணமும் சம்பாதிக்க வேண்டும். ஏன்னா வாழ்க்கையில் அதுவும் தேவை. சும்மா அப்படி சுற்றிட்டு இருந்தால் போகாது. அவர் நம்ம நீதி செல்வன் மாதிரி சொன்னது மாதிரி பிஆர்ஓ என்ற பதவி தான் ஒரு முக்கியமான பதவி, அதை வைத்துக்கொள்ள வேண்டும். அதோடு உங்களுடைய துறையில் சினிமா தொழில் நடப்பது கொஞ்சம் வளமாக செய்யலாம், கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். காந்தி கூட சொல்லிட்டு இருந்தார், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும். யாரும் பெரிய இன்டெலிஜென்ட்டாக பிறக்கிறது இல்லை, இன்டெலிஜென்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் நீதியரசர் அவர்களுக்கும் வணக்கம். மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பிரபலங்களுக்கும், எங்கள் இயக்குனர் சங்கத்தை சேர்ந்த அரவிந்தராஜ் சார், அப்புறம் நம்ம ராஜகுமாரன், நான் ஸ்பெஷலாக என் பேரை சொல்லியிருக்கிறேன், அதனால் அவருக்கு நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பாக்கியம் சினிமா அப்படி இந்த 13வது ஆண்டு விழாவுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கணுன்னு எங்கள் சங்கத்திலேருந்து நம்பி ஒரு 5 ஃபோன் பண்ணிட்டார் எனக்கு தொடர்ந்து. பொதுவாக நம்பி ஒரு சில டேரக்டரில் அழைப்பார், இவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு. ஐ திங்க் பேரரசு சார் வந்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் வராமல் இருக்க மாட்டார். ஸோ நாங்கள் இயக்குனர்லாம் அங்கே வந்து இந்த பாக்கியம் சினிமாவுடைய விஜயமுருகனை வாழ்த்துறதுங்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த புக்கில் முதல் பக்கத்தில் அவர் போட்டிருந்தது ஒரு ரொம்ப விஷயம். அவர் பெற்றெடுத்த தாய் பேர் பாக்கியம், அவர் நேசித்தது சினிமா, அந்த ரெண்டையும் நினச்சி பாக்கியம் சினிமாஸ் வச்சுருக்கேன்னு போட்டிருந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயம் உண்மையிலே. அதே போல் நல்லவை நினை நல்லதே செய் நல்லவே நடக்கும் நலம் பெறும் அப்படின்னு அவர் போட்டிருந்த அந்த விஷயமும் ஒரு அந்த பத்திரிகை இந்த 13 ஆண்டு காலம் அது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறதும் 13 ஆண்டுகள் அது வந்து வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவருடைய அந்த நல்லதை நினை நல்லதை செய் நல்லவே நடக்கும் நலம் பெறுன்ற அந்த மந்திரம் தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். பொதுவாக இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியும், பத்திரிகை நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த பிரிண்டட் மீடியாங்கிறது இன்றைக்கி வந்து யாரும் படிக்கிறதுலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, யாரும் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அந்த செல்ஃபோனில் பார்க்குறதுலையே போயிடுது. அது மேக்ஸிமம் வந்து இப்போல்லாம் வந்து ஷார்ட்ஸ்லேயே நம்ம கதை சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம இன்றைக்கி அந்த நிலைக்கு ஆளாயிடுச்சு. சினிமா வந்து வெவ்வேறு வடிவங்களை பெற்றும்போது இன்றைக்கி அப்படி போயிடுச்சு. அதுதான் ராஜகுமாரன் சொன்னார், பொழுதுபோக்காக மட்டுமே இன்றைக்கி பண்ணக்கூடிய விஷயமாகி போச்சுன்னாங்க. நீதியரசர் சொன்னது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய சினிமா வந்து பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் நாம் சோர்ந்திருக்கும் நேரத்தில் இப்போவும் நிறைய பேருக்கு தெரியும், ஏதோ ஒரு வகையில் எங்கேருந்தோ புரட்சித் தலைவர்களுடைய பாடல் வரிகள், அது வேறு கவிஞர்கள் இருந்தாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் அது புரட்சித் தலைவர் பாடல் தான். அது அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ உற்சாகத்தையும் நமக்கு கொடுத்ததுக்கு காரணம் அவர் அதை சினிமாவில் செய்யணும்னு ஆசைப்பட்டது தான். அதை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். கடைசி படம் மதுரை மீட்டு சுந்தர பாண்டியன் வரைக்கும் அவருடைய படங்களில் பாடல்களில் அந்த தன்னம்பிக்கை வரிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம சினிமாவில் அதை செய்யணுங்கிறது தான் அவர் சொன்னார். சீரியலில் வந்து அவர் சொன்னது அது வந்து அப்படி தான் ஐயா வந்து பார்க்குறாங்க சீரியலில், அதான் அதில் உண்மை. இப்போ நான் கூட இந்த ஒரு படத்தில் காமெடி வச்சுருந்தேன், சாணக்கியான் படத்தில் வடிவேலன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார், பின்னாடி 3 பேர் ஏறி உட்காந்துருப்பாங்க. சீக்கிரம்பா சண்டால பாவி அவன் என்ன பண்ணோன்னு தெரியலையா, அவள் மாடியிலேருந்து தள்ளி விட்டான் அப்படின்னோடனே இவர் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார், என்னது மாடியிலேருந்து தள்ளி விட்டானா, அப்புறம் அப்படிம்பாரு, அப்புறம் என்ன தொடரும்னு போட்டான்ல அப்படிமா, தொடரும்னு போட்டாங்களா, அட சண்டாளிகளா, இவ்வளோ நேரம் சீரியலில் பார்த்தா நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படிம்பாரு.
அதுதான் இன்றைக்கி மக்களுடைய மனநிலைமை. ஐயா சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த சீரியல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயமா இருக்குது. அவர்கள் தான் சீரியலில் வந்து ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு பாயிண்ட், அந்த 18லேருந்து 20 வயசுக்குள்ளே அந்த பருவத்தில் இருக்கவங்க யாரும் நல்ல வேலை பார்க்கல, இன்னும் அவங்க அடிக்ட் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ இவர் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு சீரியல் பண்ணேன், அதில் வந்து எனக்கு வில்லன் கேரக்டர் தான். அதே மாதிரி தான் இந்த குடும்பத்தை கெடுக்கிறது பிரிக்கிறது அது மாதிரி கேரக்டர் தான். அது நான் வந்து அதுக்கு கேரக்டர் முடிஞ்சு போச்சு எனக்கு. அது நான் கடந்த டிசம்பரோட அந்த சீரியல் என்னுடைய கதாபாத்திரம் முடிஞ்சிச்சு. அது இன்னும் உங்கள் மனசில் இருக்குங்கிறது எனக்கு மிக சந்தோஷமான விஷயம். ஆனாலும் நம்ம எப்படி ஒரு புத்தகம் வாயிலாக நல்ல விஷயங்களை பரப்ப முடியுமோ அதே மாதிரி சினிமா மூலமாக இன்றும் நல்ல விஷயங்களை பரப்பலாம், அதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீதியரசர் வழிகாட்டியிருக்காரு. அதை நிச்சயமாக எங்களது இயக்குநர்கள் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சீரியலையும் பண்ணிக்கிட்டு இருக்கும் இயக்குநர்கள் தான், அவர்களும் அதை கண்டிப்பாக கடைப்பிடிப்பார்கள், இல்லை அட்லீஸ்ட் கருத்திலாவது கொள்வார்கள். இந்த பாக்கியம் சினிமா மென்மேலும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பங்கு கொள்ள அழைப்பினை நல்கிய நண்பர் வின்ஸ்டார் விஜய் முருகன் அவர்களுக்கு முதற்கனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கும் நீதியரசர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் திரைத்துறையின் பிரபலங்களுக்கும் சமூகத்தின் பிரபலங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும், இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல நிகழ்வு இது. ஏன்னா 13 வருடமாக ஒரு பத்திரிகையை அவர் தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்றால் அது உண்மையிலேயே சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ சார் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு பத்திரிகை நடத்துறது ஒரு இது வெளியிடுறதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு. அந்த சூழலில் தொடர்ந்து இவர் இந்த முயற்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். வெற்றி பெற்றே தீர்வேன் என்பதற்காகத்தான் தன் பெயரோடு வின்ஸ்டார் என்பதையும் அவர் சேர்த்திருக்கிறார். அதனால் விஜய் முருகன் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறாமல் போகவே மாட்டார். இப்போயே அதனுடைய முதல் படிக்கட்டில் அவர் ஏறிவிட்டார். எப்போதும் ராஜாதான் அவர், எப்போதும் ராஜாதான். உண்மையிலேயே நீதியரசர் ஐயா அவர்கள் கூறியதற்கு நானும் பதில் சொல்ல வேண்டிய, ஏன்னா கூண்டில் ஏற்றிட்டாங்க, கூண்டில் நிற்கும் போது இவரானர்னு நானும் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஒரு விஷயம் உண்மையிலே வந்து ஐயா சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன், என்னால் அதை முழுமையாக வந்து ஒத்துக்க முடியல. ஏன்னா நல்ல விஷயங்கள் இன்றைக்கும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஐயாவும் சொன்னாங்க, நாங்கள் போகும்போதேங்க ஐயா கதைன்னு ஒரு கதையோடு நாங்கள் போகும்போதே கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஹிந்தியில் ஜெயித்த ஒரு சீரியல், இது அப்படியே நீங்கள் தமிழில் பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றுத்தையும் மாற்ற வேண்டாம், அப்படியே பண்ணுங்கள், இது பெரிய வெற்றி பெறும்னு. ஹிந்தியில் ஜெயித்த சீரியல் எல்லாத்துலேயுமே நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் இருக்குது. நம்ம தமிழ்லன்னு பண்ணுற சீரியலில் நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரேரு. ஏன்னா வந்து போன உடனே அவங்க சொல்லுவாங்க, வேணாம் சார் ஜெயித்தது அதை அப்படியே கையில் வச்சுக்கோங்க, அப்படியே பண்ணுங்க ஜெயிக்கலான்னு. உண்மையாகவும் அது ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நம்மள்ட்ட இந்த கல்ச்சர் இல்லைன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, நான் கூட இப்போ சமீபத்தில் ஒரு இதில் டைலாக் எழுதும் போது கூட எழுதினேன், வில்லியெல்லாம் சீரியலுக்கு தான், வில்லன்க இன்னும் சினிமாவுக்குன்னு. ஏன்னா சீரியலில் வந்து வில்லன்களுக்கு இடமே கிடையாது, வில்லன்கிறதுக்கு இடமே கிடையாது, ஏன்னா வில்லிகள் தான். அதுலேயும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒத்துக்கணும், சீரியல் பார்க்க உட்காரும் போய் பார்த்திங்கன்னா மாமியாரும் மருமகளும் ஒன்றா தான் உட்காடுறாங்க, 2 பேரும் ஒன்றா உட்காருவாங்க. ஏமா அந்த 7:30 மணி ஆகிடுச்சி போடுமா, இந்த சன் டிவி போட அதில் என்ன சீரியல் வருது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி உட்காரும் போது எல்லோரும் ஒன்றா தான் உட்காருவாங்க, எந்த சீரியலாக இருந்தாலும். ஆனால் அது சீரியல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போதே இவர்களுக்கிடையே பேச்சு வரும், ஊரில் நடக்கிறது தானே காத்துறாங்கன்னு. இப்போ சண்டை யார்கிட்டேருந்து ஆரம்பமாகுதுங்கிறத ஐயா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து சீரியலில் கிடையாது. அவங்க பார்த்துட்டு இப்படியெல்லாமா நடக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மருமக சந்தோஷமாக அடுத்த சீரியலுக்கு போயிருந்திருப்பா. இல்லை ஊரில் நடக்கிறது தானே காட்டுறாங்கன்னு நக்கலாக அப்படியே பொண்ணை ஒரு பார்வையும் பார்த்துக்கிட்டு பேசும்போது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சி வரும். அதே ஒரு சீன் மாமியாரை காட்டும் போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது உண்மை தான், ஊரில் நடக்கிறத தான் காட்டுறாங்கன்னு. இது மாதிரி சண்டைங்கிறது நமக்குள்ள தான் ஏற்படுது.
சினிமாவை சினிமாவாக பார்க்க வேண்டும் என்பதை நான் நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருக்கேன். சினிமாவை சினிமாவாக தான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக. ஏன்னா நல்ல கருத்தை சொல்கிறவங்க, இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டோம்? நல்ல கருத்தையே சொல்லிட்டு வந்தார், நல்லபடியாகவே செஞ்சுட்டு வந்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டோம். சினிமாவை சினிமாவாக பார்த்தோன்னா நிச்சயமாக அதில் உள்ள நல்லதும் கெட்டதும் நமக்கு தெளிவாக புரியும். கெட்டதையும் காட்ட வேண்டும் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பயத்தை நமக்குள்ள ஏற்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் அது கொடுக்கும். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து நீ இப்படி நடந்தால் அதனுடைய ரிசல்ட்டு இப்படி ஆகும்னு ஐயாவும் அதை ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் கடைசியாக அதை சொல்கிறீங்கன்னு. சினிமாவை சினிமாவாக பார்க்கின்ற ஒரு காலத்தை நோக்கித்தான் இன்றைய இளைஞர்கள் நிச்சயமாக சென்று கொண்டிருக்கிறார். அதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும் என்னால். ஏன்னா அவங்க வந்து இப்போ உள்ளுக்குள்ள போயெல்லாம் பார்க்குறது கிடையாது. சீரியலை பார்க்குற இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க வந்து சீரியலாக தான் பார்க்குறாங்க. அதை வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறது கிடையாது. அதனால் நிச்சயமாக வந்து நீங்கள் சொன்ன அந்த மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது, விரைவில் வரும். எங்களுக்கு பொறுப்பு இருக்குங்கிறத வந்து நான் 100% ஒத்துக்கிறேன். நிச்சயமான பொறுப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எழுத்து மீடியாங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. திரைப்படமும் திரைப்படத்தை விட சீரியல், ஏன்னா அது வீட்டுக்கே நேரடியாக வந்துடுறதுனால வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்த்தாகணுன்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கோம். நிறைய மேடைகளில் நானே வந்து சந்திக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் நிறைய சீரியல்கள் பண்ணியிருக்கேன். அதுவும் குறிப்பாக சூளம்னு ஒரு மிகப்பெரிய சீரியல், வெற்றிகரமான ஒரு சீரியல் பண்ணேன். அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, நீதியரசர் தான், பேரை நான் சொல்லக்கூடாது, உங்கள் இப்போ சீரியலை பார்த்த பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்தாலே எனக்கு பயம் வந்துடுச்சு, அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குன்னாரு. ஏன்னா எலுமிச்சம்பழம் அதில் அவ்வளோ வேலைகள்னு. நான் சொன்னேன், இது பயமுறுத்திட்டு கடைசியாக வந்து எலுமிச்சம்பழம் நல்லது, எலுமிச்சம்பழம் தான் ஜெயிக்கும்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்லங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், என்டர்டெயின்மெண்ட் என்பது வாழ்க்கையில் தேவையான ஒரு விஷயம். நிச்சயமாக சீரியல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இதை விட சண்டை சச்சரவுகள் அதிகமாக தான் இருக்கும். இன்றைக்கி அமைதியாக உட்காந்து எல்லோரும் பார்க்குறாங்க. பெரியவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் சீரியல் என்பது. நிறைய இடங்களில் போனீங்கன்னா அதனுடைய தாக்கம் எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் இப்போ ஒரு சீரியலில் நடிச்சிட்டு இருக்கேன். நான் 40 வருடமாக சினிமாவில் இருக்கேன். 40 வருடம், என்னுடைய 40வது வருடம் இது. சினிமா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் அப்போல்லாம் என்ன தெரியாது, வெளியில் யாருக்கும் இயக்குனருங்கிறது தெரியாது. இப்போ எங்கே போனாலும், சார் நீங்கள் அந்த பாக்கியலட்சுமியில் வரீங்கல்ல அப்படின்வாங்க. ஏன்னா அந்த ஒரு சீரியலில் ஒரு நல்ல ரோல், அது நல்லா பண்ணோம், ஒரு பெரிய வரவேற்பும் பெரிய இதுவும் கிடைச்சிருக்கு. அதாவது சீரியலுடைய தாக்கம் என்பது சினிமாவின் தாக்கத்தை விட அதிகமானது என்பதற்காக இதை நான் இங்கே கூறுகின்றேன். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பொறுப்பை வந்து நாங்கள் உணர்ந்து நிச்சயமாக செயல்படுவோன்ற உறுதியையும் உங்களுக்கு நான் இங்கே கூறுகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தால் சினிமா வந்து நிச்சயமாக வந்து அழிஞ்சிடாது. ஏன்னா இயல், இசை, நாடகம், பாட்டு என்பது நம் ரத்தத்தில் ஊறியது. அதுவும் தமிழனுக்கு நீங்கள் கேட்க வேணாம், எங்கே போனாலும் பாட்டு, வந்தா பாட்டு, நின்னா பாட்டு, உக்காந்தா பாட்டுன்ற மாதிரி. அதனால் இயல், இசை, நாடகம் நம்மோடு இருக்கும் வரையில் நிச்சயமாக எந்த தொழில்நுட்பத்தை, அந்த தொழில்நுட்பத்தை சினிமா சாப்பிட்டுடும். நாங்கள் வாங்கிக்குவோம் அந்த தொழில்நுட்பத்தை, அதை பயன்படுத்தி நாங்கள் படங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, வின்ஸ்டார் விஜய் அவர்கள் பெரிய வின்ஸ்டாராக வரணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட நன்றி சொல்லி இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் யூடியூப் சேனல்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். ரெண்டாவது, இங்கே வந்திருக்கும் எங்களோட சக நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, பத்திரிகையாளர், அவங்களுக்கும் நன்றி சொல்லி, விஜய், நான் விஜய்னு கூட மாட்டேன், முருகன் நான் தான் கூடுவேன். ஏன்னா அவர் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷம் இருக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பைக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். முதல்ல அவரோட பைக் என்கிட்ட கொடுத்துட்டாரு. என்கிட்ட வண்டிலாம் அப்போ கிடையாது, என்னோடய வண்டிலாம் விற்றுட்டேன். அவரோட வண்டியை கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க பிரதர் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பித்த நட்பு அது. ரெண்டாவது, எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும்னு கேட்டேன். அவர் ஆஃபீஸ் பார்த்து கொடுத்தாரு. அந்த ஆஃபீஸ்க்கு இப்போ
அந்த பில்டிங்கே வாங்கிட்டேன் சொந்தமாக. ரெண்டாவது, அவரோட படத்துக்கு தான் முதல்ல நான் மியூசிக் போட்டேன். எப்போன்னா கொரோனா காலத்தில், நான் சொல்கிறது 2020 ஐ திங்க். எப்போது ராஜாக்கு நான் தான் முதல்ல ஆரம்பித்தேன். அப்புறம் அது முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட மற்ற விஷயங்களில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியாதுக்காக நான் இங்கே வருத்தப்படுறேன். அதனால் முதல்ல இந்த கொரோனா டைமில் மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நானும் அவர் தான் ஆரம்பித்தோம் கேகே நகரில். கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு உணவும், அங்கே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த க்ளவுஸு, தேவையான மெடிக்கல்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். நானும் அவர் தான் ஆரம்பித்தோம். அப்படி படிப்படியாக வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 17,000 பேருக்கு நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட் ஹெல்ப் பண்ணோம். அதில் நம்ம கூட வந்து ஒர்க் பண்ண ஒருத்தர் இருக்கார், விஸ்வான் ஒருத்தர் இருக்கார், பத்திரிக்கையாளர் தான். இப்போது அவர் பிஆர்ஓ இருக்கார், வீடியோ பிடிச்சிருக்கார். என்னோடய முதல் படத்தோட இபி அவர் தான். அதனால் சக நண்பர்லாம் வந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதில் ஆரம்பித்த ஒரு சென்டிமெண்ட் சொல்லலாம் நம்ம முருகன் அண்ணன். ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட். அவர் ஆரம்பித்த அத்தனை விஷயமே எனக்கு நான் ஜெயிச்சிருக்கேன். அதனால் அவரும் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன்னா இப்போ ஓடிக்கிட்டு இருக்காரு. அதனால் மேற்கொண்டு அவர் என்ன சொல்கிறது, அடுத்த படத்துக்கு நான் மியூசிக் செலவில்லாமல் நான் மியூசிக் ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா நான் ப்ரொடியூசர் ஆகுன்னு எதிர்பார்க்கல. என்னோடய ஃபேமிலி ஆரம்பித்தாங்க, ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியும், யோகி பாபு வச்சு லோக்கல் சரக்கு பண்ணோம். இப்போ ரெண்டாவது கடைசி தோட்டா ராதாரவி சார் மற்றும் வனிதா விஜயகுமார் அவங்க சொல்லிட்டு ஒரு காம்போ மர்டர் மிஸ்டேக் பண்ணிருக்கோம். அது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அடுத்தது நவம்பரில் பேன் சவுத் இந்தியா எல்லாம் எல்லா ஒரு விதமான பேன் இந்தியா மூவியாக ஒன்று ரெடி பண்ணுறோம் நவம்பரில். இதெல்லாம் ஒரு பேஸ் ஆரம்பித்து வச்சவர். நான் ஒரு அந்தளவுக்கு வரணும்னு சொன்னாங்க. அண்ணா முருகன் வாங்க, எப்படி வாங்க. நான் இந்த நேரத்தில் உங்கள் நன்றி சொல்லி, அவர் வணக்கத்தையும் சொல்லி, அவரோட ஆசீர்வாதத்தையும் நான் வாங்குறேன். என்னோட பெரியவர் இந்தளவுக்கு என்ன சொன்னால், அவர் கை காமிச்சு விட்ட இடத்துல நான் வாங்கிட்டேன் இடத்த. சென்டிமெண்ட்டாக அவர் இந்த பில்டிங் எடுங்கன்னாரு, அந்த பில்டிங்கை வாங்கிட்டேன். ஆமாம், இந்த வீட்டில் வாடகை இருக்குன்னாரு, அந்த வாடகை வீட்டையும் வாங்கிட்டேன். அதனால் அவருக்கு நன்றி சொல்கிறது எப்படின்னு தெரியல. அதனால் என்னோடய வணக்கத்தையும் எங்கள் வீட்டு அந்த குடும்பத்தாருக்கும் சேர்ந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நீ வரேன்னாங்க, கொஞ்சம் முடியாத பட்சம். அதனால் அவர் என்றென்றும் ஜெயிச்சு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி வயதில்லை பட் வெற்றியுடன் வின்ஸ்டார் விஜய். எல்லாரும் கிளாப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் படம் அவர் வெற்றி அடிக்கும். தேங்க்யூ வெரி மச். அன்பு தம்பி விஜய் முருகன், அடியவன் நீண்ட காலமாக அவரோடு பயணித்து வருகிறேன். சொல்லப்போனால் திரைத்துறையோடு தொடர்பு படுத்துகிறது எனக்கு விஜய் முருகன் தான். நான் இலக்கிய உலகத்தைச் சேர்ந்தவன். விஜய் முருகன் அவங்களுடைய ஒவ்வொரு விழாவிலும் அடியவன் வந்து கலந்து கொள்கின்ற வாய்ப்பையும் இந்த மதிப்பையும் பெற்றிருக்கிறேன் என்ற அவையிலே அவர் குடும்பத்தோடு பழகியிருக்கேன், அவரோட நண்பர்களோட பழகியிருக்கேன், பன்னீர் நீதி இந்த மாதிரி அவங்களோட மென்டர்ஸோட பழகிட்டு இருக்கேன். அவருடைய படங்களுக்கு பூரா அடியவனுடைய வாழ்த்துக்கள் வணக்கமும் எப்போதும் இருக்கின்றன. ஒரு பாரதியின் ஒரே ஒரு கவிதை தான் இவரை பார்க்கும்போது நினைவுக்கு வருகிறது. காரணம், எப்போதும் ராஜா என்ற படம் எடுக்கும் போதும் மேடைக்கு என்னை அழைத்திருந்தார். அப்போது அவர் வளர்ச்சியை நான் பார்த்தேன். அவரை அந்த கூட்டத்திலே ரஸ்புடீன் என்று சொல்லி வைத்தேன். இன்று அவரின் உயரத்தை ராபின்ஹுட் என்ற அளவிலே நான் அறிந்து மகிழ்கின்றேன். அது அவரது வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை தொடுவதற்கு சரியான ஒரு காரணம் உழைப்பு தான், அவருடைய தனிப்பட்ட உழைப்பு தான். வேறு யாரும் அவருக்கு எந்த வாரிசு அரசியலும் கிடையாது, எந்த வாரிசு இலக்கியவாதியும் கிடையாது, எந்த வாரிசு பேக்ரவுண்டும் கிடையாது, பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓயாத உழைப்பு, ஓடிக்கொண்டே இருக்கின்ற அந்த தம்பியை நான் வணக்கத்துடன் பார்த்து மகிழ்கின்றேன். பாரதியின் அந்த கவிதையை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கு ஒரு காட்டினில் பொங்கிடை வைத்தேன், பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் மூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோ, தத்தத்தருகிட தித்தோம் என்று பாரதி களிப்பு எழுதியிருக்கிறான். அந்த களிப்பை இன்று நான் விஜயமுருகனை பார்த்து எழுதி கொண்டு நிறைவுடன் வழங்குகிறேன். வணக்கம். இங்கு கூடியிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வின்ஸ்டார் விஜய் அவர்கள் எனக்கு 6 வருடத்துக்கு மேல் பழக்கமானவர். அவர் முதலில் என்னுடைய முதல் படம் விருகம் படத்திற்கு ப்ரமோஷனுக்காக கால் பண்ணார். ஸோ அப்படி தான் அவரை எனக்கு தெரியும். அது 13 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
ஒவ்வொரு தடவை ப்ரமோஷனுக்கு நான் கேட்கும்போதும் அவர் இல்லை நீங்கள் போஸ்டர் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க, மற்றது அப்புறம் பேசிக்கலான்னுவாங்க. வேறு எல்லாருமே முதல்ல காசை போட்டுட்டு தான் போஸ்டே அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அவர் ரொம்ப தங்கமானவர்ன்றதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். மற்றபடி அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நன்றி, வணக்கம். உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்களையும் வணங்கி, எனது நண்பர் விஜய் முரளி வந்து எனக்கு நல்ல நண்பர். விஜய் முரளி எல்லாம் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு. அவர் வந்து ஒரு இப்போ ஒரு ஷூட் பண்ண போகிறான்னு வச்சுக்கலாம், நேராங்கந்தோட தலைவா உங்கள் ஆஃபீஸ் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு. என்னப்பா நீ போட்டே வர ஆஃபீஸை கொடுத்தா என்ன பண்ண போகிறேன்னா, தலைவா ஆஃபீஸ் வேணும், 1 hour தான் டென்ஷன் ஆகினா படம் பிடிச்சிட்டு போயிடுவார். எதுக்கு வந்தார் அப்படிலாம் கிடையாது. அவருடைய அணுகுமுறை என்னாச்சுன்னா, எது தேவையோ அதை எல்லாத்தையும், என்கிட்ட மட்டும் இல்லை எல்லாத்தையும் கேட்டு பெறுவார். அவருடைய மன திருப்திக்காக எல்லாம் கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு உருவாக்கமாக பண்ணி ப்ளஸ் நம்ம முதல்ல அவர் எப்படி நமக்கு நடக்கிறாரோ கடைசி வரைக்கும் அவர் அப்படியே தான் இருப்பார். ஆனால் அவரோட வளர்ச்சி வந்து மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. என்ன அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், பணம் கேட்க மாட்டார், அவரும் கொடுக்க மாட்டார், அவரும் கேட்க மாட்டார். அதில் 2 இருக்குது அவருக்கு. அவர் இனிமேல் பாட்டு செய்கிற தொழிலுக்கு இந்த தேவைக்கு எனக்கு இவ்வளோ வேணும்னு கேட்டு பணத்தை வந்து எல்லாத்தையும் வாங்கணும் பண்ணுறேன். அங்கேருந்து வருவார், பத்திரிக்கை ஒரு விளம்பரம் எவ்வளோ 4000 ரூபா போட்டுருவார், பணம் கேட்க மாட்டார். அதுக்கப்புறம் எப்போயாவது ஃபோன் பண்ணி, அண்ணா ஒரு பணம் ஒரு 2000 ரூபா. எதுக்கு 2000 கேட்டால் அன்றைக்கி போட்டால் அது அன்றைக்கே கேட்க வேண்டியதானே, ஏன் இவ்வளோ லேட்டாக கேட்கணும்? அதை மாதிரி பணம் அவர்கிட்ட கேட்குற பழக்கமே இல்லை. வருங்காலங்களில் பணத்தை கேட்டுவாங்க. அதேமாதிரி நீங்கள் யாருக்கா பணம் கொடுத்தா நீங்களும் பணத்தை கொடுத்துருங்க என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பாக்கியம் சினிமா 13ஆம் ஆண்டு விழா இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. ஆண்டு விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். கடுமையான உழைப்பு போராளி முருகன் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய படத்துக்கு ஆடியோ லான்ச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தார். அரியின் திரைப்பட வரலாறு படம் வந்து ஆடியோ லான்ச்சு என்னுடைய படத்துக்கு பிஆர்ஓ நான் உங்களுக்கு ஃபுல்லாக உறுதுணையாக இருந்து நான் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லி சாலிகிராமத்திலே வந்து ரொம்ப சிறப்பாக அசத்தினார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம படம் வந்து ஆடியோ ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ரிலீஸு பிளான் பண்ணிட்டோம். பொங்கல் வேறு இருக்குது. படம் ரிலீஸ் பண்ணால் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அப்போது அந்த நேரத்தில் நம்ம படம் எப்படிங்க ரிலீஸ் பண்ண முடியும்னு கிடைக்கிற தேட்டருக்கு கிடைக்கட்டும். நம்ம படத்தில் சரக்கு இருக்குது, மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜ் தெரிஞ்சால் எத்தனை பெரிய படங்கள் வந்தாலும் அவங்க படத்துக்கு கண்டிப்பாக வந்து அவர் பேர் கிடைக்குன்னு சொல்லி ஐடியா கொடுத்தாரு. சரின்னு சொல்லி பண்ணோம். பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய படம் 200 நாள் ஓட்டினேன். பொங்கலுக்கு ரிலீஸு 200 நாள் ஓட்டினேன். ஆனால் பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் 4 படங்கள் வந்தாலும் எல்லா படம் எடுத்துட்டாங்க. என்னுடைய படம் ரோகிணிலே 100 நாள் ஓடினது. ஏன் அப்படின்னா நம்ம நீதியரசர் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி என்னுடைய படத்தில் ஏன்னா அந்த படம் வந்து கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், இயக்கம் 4 பாட்டு நானே எழுதி நானே பாடியிருக்கேன். நான் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். டைரக்ஷன் நானே பண்ணேன். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இது வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும், இளைஞர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் என் படத்தில் 4 ஃபைட் இருக்கும். 4 ஃபைட்லேயும் ஒரே ஒரு இடத்துல கூட கத்தியில் குத்துற சீனோ வெட்டுற சீனோ இருக்காது. ஆனால் ஃபைட் சீனு பார்க்குற மாதிரி இருக்கும். கத்தியில் வந்து வெட்டினா தான் ரசிகருங்க பார்ப்பாங்க, கத்தியில் குத்துனா தான் ரசிகர் பார்ப்பாங்கன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா படத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த செவத்துக்குள்ளே அந்த ஸ்க்ரீனில் என்ன போகுதோ அதுதான் அவங்க மைண்டில் ஓடும். ஏன்னா ஐயா சொன்னது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். என் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நான் மெசேஜ் கொடுத்துருப்பேன். கத்தியின்றி ரத்தமின்றி எடுக்கப்பட்ட படம் அரியின் திரைப்பட வரலாறு. போன மாதம் பார்த்திங்கன்னா துபாயில் என் படம் ஓட்டினேன். இங்கே 200 நாள் நான் பிரியாணி போட்டேன். ஏன்னா இளைஞருங்க பள்ளி மாணவர்கள் என் படத்தை லீவில் ஈவினிங்கில் பேரண்ட்ஸோடு வந்து பார்த்தாங்க. ஏன்னா மெசேஜ் அந்தளவுக்கு என் படத்தில் ஒரு செக்ஸி இல்லாமல் கத்தி குத்து சீன் இல்லாமல் அந்தளவுக்கு நான் சிறப்பாக இருந்தேன்.
பள்ளி மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக என்னுடைய படத்தை பார்த்தாங்க. ஏன்னா என் படத்தில் மெசேஜே பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இளைஞன் சாதிக்கணும், சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் காதல் கல்யாணம் அப்படின்ற யோசிக்கணுன்ற மாதிரி குடும்பத்தோடு பார்க்கணுன்ற மாதிரி படம் எடுத்தேன். நல்ல வரவேற்பு கிடச்சிது. இந்த மாதிரி நம்ம இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய செக்ஸி சீன் எடுக்கிறது, இந்த மாதிரி குடிக்கிற மாதிரி எடுக்கிறது, இந்த மாதிரி பார்க்கும்போது இளைஞர்களை வந்து நம்மளே கெடுக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் என் படத்தில் கூட குடிக்கிற மாதிரி ஒரு சீனு, அந்த சீனை வந்து குடித்ததுக்கப்புறம் அந்த குடிக்கும்போது அந்த பாட்டிலுக்கு உயிர் இருந்தால் என்ன சொல்லும், இன்றைக்கி நீ என்னை காலி பண்ணிட்ட, நாளைக்கு நீ காலியாக போகிறன்னு சொல்லும். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம வந்து மக்களுக்கு மெசேஜ் சொல்லணும், அதுதான் ஒரு படம். ஏன்னா அந்த படத்தின் மூலிமா மக்கள் வந்து வளரணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய படத்தை நம்ம எடுத்திருப்போம். ஏன்னா நம்ம வந்து இப்போ இவர் கூட பார்த்திங்கன்னா இவர் சால்வை கூட நான் தான் ஐடியா கொடுத்துருந்தேன் அவருக்கு. ஏன்னா எல்லோரும் சால்வை போடுறாங்க, பெரிய பெரிய சால்வெல்லாம் போடுறாங்க, அந்த மாதிரி எந்த யூஸும் இல்லை. அதனால் எந்த யூஸும் இல்லை. நீங்கள் ஸ்டேஜில் வந்து சால்வை பொறுத்து கதர் ஆடையை நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு கச்சிப்பு மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, வீட்டை எடுத்துகிட்டு போவாங்க. பல ஆண்டுகளமாக நான் அதை பின்பற்றி வரேன். நான் வந்து பொது சேவை வியாபாரி சங்கம் நிறுவன தலைவர். என்னுடைய சங்கத்தில் அவர் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறாரு. அவருக்கு நான் உறுதுணையாக இருக்கேன். அவருக்கு ஐடியா கொடுத்தேன். இந்த ஸ்டேஜில் அவர் வந்து பின்பற்றிருக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பாக்கியம் சினிமா ஆண்டு விழா ரொம்ப ஒரு போராடி 13வது வருஷம் ஒரு பத்திரிக்கை நடத்துறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. பாக்கியம் சினிமா இன்றைக்கி 13ஆம் ஆண்டு விழா அடியெடுத்து வச்சுருக்கு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நம்ம பொது சேவை வியாபாரி சங்கம் நிறுவன தலைவர் நான், என்னுடைய சங்கத்தில் பொறுப்பாளராக இருக்கிறாரு. நம்ம சங்கத்தினர் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக பண்ணுறாருன்னும் போது பெருமையாக இருக்குது. அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து பட பூஜையும் பண்ணுறார். அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள். அவருடைய போராட்டத்துக்கு வெற்றியடைய என்னுடைய சங்க சார்பில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பணிவான வணக்கம். என்னுடைய பேர் விஜய். படத்துக்காக வின்ஸ்டார் விஜய்னு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள், அதனால் ஒரு புது படத்தை தொடங்கணும்னு ஆசைப்பட்டு ராபின்ஹுட், இது வந்து ஏற்கனவே பல லாங்குவேஜில் பல மொழிகளில் பல ஹீரோக்கள் நடித்த படம். நம்ம குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லனே இந்த படத்துடைய கதை தான். அதில் பார்த்திங்கன்னா பழைய ராஜாக்கள்கிட்ட திருடி, அரசர்கள்கிட்ட திருடி, இல்லாத மக்கள்கிட்ட கொடுப்பாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ஸ்மார்ட் கார்டில் ஏடிஎம் ராபரி மாதிரி பேங்கில் எப்படி ஈஸியாக திருடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இதில் வந்து நான் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பூஜை போட்டிருக்கோம். ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. ஒரு நெக்ஸ்ட் வீக்கு வந்துட்டு ஒரு 4 days ஒரு ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஷூட்டிங் பிளான் பண்ணிருக்கோம். இதில் வந்து ஆர்டிஸ்ட் தேர்வு நடந்துகிட்ருக்கு. ப்ராப்பராக வந்து நம்ம பிஆர்ஓ இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதை உங்களுக்கு கொடுப்பாரு. தேங்க்யூ. வேறு எதுவும் நன்றி, ரொம்ப நன்றி. முதல்ல போய் சாப்பிடுங்க.